ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப இருக்கிற ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்புறம் சிச்சுவேஷன் வச்சு யாரெல்லாம் செமிஃபைனல்ஸ் போய் அதில் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போய் யாரெல்லாம் ட்ராஃபி ஜெயிப்பாங்க நம்ம பார்க்க போறோங்க. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் 5 டீம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இருக்குங்க. அந்த டீமோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயருங்க. அந்த டீம் பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதாவது புதுசா ஹர்ஷித் ராணான்னு ஒரு பவுலர் வந்திருக்காரு. அது ஒரு யங்ஸ்டர் பவுலர். போன சீசன்ல நம்ம அவரை பார்த்ததே இல்லை. பார்த்திருந்தாலுமே வேற டீம்ல இருந்திருப்பாரு. இந்த வருஷம் கொல்கட்டாக்கு விளையாடுறாங்க. அவர் வந்து சூப்பரா போடுறாங்க. எப்படி லக்னோவுக்கு மயங்க் யாதவோ அப்படி இல்லைன்னா யஷ் தாக்கூரோ அந்த மாதிரி தான் ஹர்ஷித் ராணா வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காருங்க. அது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பவுலிங்ல மிச்சல் ஸ்டார்க் வந்திருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, அப்புறம் சுனில் நரேன்லாம் இருக்காங்க. ஸோ நாம இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பவுலிங் பத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மும்பை டீம் மாதிரி எதுனா அவ்வளோ வீக்காலாம் இல்லை. ஸோ கொல்கத்தா வந்து பவுலிங்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்லயும் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் இப்போ ஃபார்ம் கொண்டாரு, ஃபில் சால்ட் லைட்டா பேட்டிங் பண்றாரு, வெங்கடேஷ் ஐயர், இது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் அதிரடி பேட்ஸ்மேன்ஸ். சும்மா எல்லா பாலும் விட்டா கூட சிக்ஸ் அடிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பேட்ஸ்மேன்ஸ். ஸோ கொல்கத்தா வந்து ரொம்ப டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் வந்து சஞ்சு சாம்சன். அவர் எப்படின்னா ஒரு குட் கேப்டனுங்க. ஏன்னா வந்து ஒரு போன வருஷம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சிஎஸ்கே கூட அவங்க 2 மேட்ச் இல்லாட்டி 2 மேட்சும் வந்து ஆர்ஆர் கரெக்டா ஜெயிச்சிருப்பாங்க. சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே பத்தி பக்காவா தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த வருஷம் சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் அப்படி இருக்காது. ஏன்னா சிஎஸ்கே கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ராஜஸ்தான்லயும் பெருசா சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்க. ஆனா ராஜஸ்தான் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் போல்ட்லாம் இருக்காரு, யுஸ்வேந்திர சஹல், அஸ்வின்லாம் இருந்தாங்க. இப்போ வந்து ட்ரெண்ட் போல்ட், நாண்ட்ரே பர்கர், யுஸ்வேந்திர சஹல், சந்தீப் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் இருக்கும் போது சிஎஸ்கே வந்து இந்த மேட்சும் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங்கும் பயங்கரமா தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர், யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. நீங்க பவர் பிளேல விட்டீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க அவங்களுக்கு 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஃபார்ம்ல இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாங்கன்னா அவங்களால எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்கோரை இந்த வருஷமே இப்ப அடுத்த வர மேட்ச் பீட் பண்ண முடியும். அதே சமயம் நீங்க மிடில் ஆர்டர் போனீங்கன்னா சஞ்சு சாம்சன், ட்ரூ ஜுரேல், ஷிம்ரான் ஹெட்மயர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் முக்கியமா சொன்னோம்னா சஞ்சு சாம்சன் அவர் வந்து ஒரு மேட்ச்ல சூப்பரா பேட்டிங் பண்ணதுனாலதான் அவருக்கு வந்து இந்த ஐசிசி T20 மென்ஸ் வேர்ல்ட் கப்கான விசா கிடைச்சதுங்க. இல்லைன்னா அவருக்கு கிடைச்சிருக்காது. ஸோ ராஜஸ்தானும் கொல்கட்டாவும் ஆல்மோஸ்ட் ஒரு அண்ணன் தம்பிங்க மாதிரி தான். 2 டீம்ல என்ன வித்தியாசம்னா ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டீம் இருக்கு, கேகேஆர்லும் பவர்ஃபுல்லான இருக்கு. ஆனா கேகேஆர்ல மிச்சல் ஸ்டார்க் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். அதே சமயம் நீங்க ராஜஸ்தான்ல போனீங்கன்னா அவ்வளோ ட்ரெண்ட் போல்ட் இருக்காருங்க. ஸோ இது இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னா ஆஸ்திரேலியா vs நியூசிலாந்து மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம தேர்ட் பிளேஸ்ல வேற யாரு, சிஎஸ்கே தான். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் வந்து தோனியா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா ருத்ராஜ் கைக்வாடா இருக்காரு. இப்போ நீங்க பாக்குற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கே பத்தி ஃபுல் டீடைல்ஸ். நீங்க போன மேட்ச்ல பாத்துருந்தீங்கன்னா புதுசா 2-3 பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கேயோட ஸ்ட்ராட்டஜி வித்தியாசமா இருக்கு. நான் போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி எப்பப்பெல்லாம் எம்எஸ் தோனி அப்புறம் சிவம் டோபே நல்லா விளையாடலையோ அந்த மேட்ச்லயே அவங்க ஜெயிக்கிறாங்க. எப்போ அவங்க 2 பேரும் பயங்கரமா விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் அவங்க தோத்துறாங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தா அவங்களுக்கு நட்டுக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நான் அண்டர்ஸ்டாண்டபிள் ஸ்ட்ராட்டஜி வச்சு யாராச்சும் விளையாடி நீங்க பார்த்துருப்பீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாங்க. சிஎஸ்கே பவுலிங்ல வந்து நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர்ஸ்ல கூட பவுலர்ஸ் இருக்காங்க. சிவம் துபே போடுவாரு, மிச்சலும் போடுவாரு. ஸோ சிஎஸ்கே பவுலிங்ல பஞ்சமே இல்லைங்க. பேட்டிங்லயும் வந்து சிஎஸ்கே தான் ஒரு பேலன்ஸ் டீம்னு சொல்ல முடியாது அதுலயும். ஏன்னா ஃபீல்டிங்லயும் சூப்பரா பண்றாங்க, பவுலிங்லயும் சூப்பரா பண்றாங்க, பேட்டிங்லயும் எல்லாம் அதிரடியா பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இப்ப அஜிங்கிய ரஹானேக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சோட அவர் ஓப்பனிங் போக ஆரம்பிச்சிட்டாரு ரச்சின் ரவீந்திராக்கு பதிலா. அப்போ இருந்து ரஹானேக்கு ஒரு ஃபார்ம் தடுமாற்றம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் ருத்ராஜ் வந்து ஃபார்ம்க்கு வந்தாருங்க. சோ ருத்ராஜ் வந்து இத்தனை மேட்ச் ஜெயிச்சதுனாலதான் அவங்க இன்னமும் 5th பிளேஸ்ல இருந்து 3rd பிளேஸ் வந்திருக்காங்க. சோ சிஎஸ்கே வந்து எப்படின்னா அது ஒரு அன்ஸ்டேபிள். இந்த வருஷத்துல சிஎஸ்கே தான் அன்ஸ்டேபிளா இருக்கு. அது ஒரு சில டைம்ல திடீர்னு பயங்கரமானது, திடீர்னு ரொம்ப கேவலமா சொதப்புது. இப்ப லைட்டா நல்லா விளையாடுதுங்க. அதே சமயம் 4th பிளேஸ்ல எஸ்ஆர்ஹெச் தாங்க.
எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன் வந்து பேட் கமின்ஸ் தாங்க. ஆக்சுவலி போன வருஷம் ஏடன் மார்க்கர் வந்தாரு. இந்த வருஷமே பேட் கமின்ஸ் தான். ஸோ வந்து நம்ம பார்த்தோம்னா, எஸ்ஆர்ஹெச் பவுலிங் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், மயாங்க் மார்க்கண்டே இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாலே போதும். அவங்க 3 பேரும் யார்க்கரு, ஸ்விங் பாலு, பவுன்சர்லாம் போட்டு மேட்சே முடிச்சுருவாங்க. அவங்க 3 பேர் வந்து ஒரு ஆட்டோ மாரிங்க எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ அவங்க அந்த 3 பேர் அதாவது அந்த ஆட்டோ மட்டும் இருந்துச்சுன்னா வந்து எல்லா டீம் இருந்தாலும் அத நசுக்கிட்டு போயிரும். அதே சமயம் பேட்டிங்ல சொல்லவே தேவையில்லைங்க. பாறாங்கல் எடுத்து ஒரு மனுஷன் மேல உருட்டுனா மனுஷன் நசுங்கிருவார்ல. அந்த மாரி அவங்க ரன்ஸ அள்ளி அள்ளி வாரி அடிப்பாங்கங்க எஸ்ஆர்ஹெச்லாம். ஏன் பேட்ஸ்மேன் ஸ்டார்டிங் டிராவிஸ், அபிஷேக் சர்மாவே அவ்ளோ அடிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா ஏடன் மார்க்ரம் லைட்டா பண்றாரு. ஹென்ரிக் கிளாசன் சூப்பரா பண்றாரு. பேட் கமின்ஸ் வந்து அவரோட ஃபார்ம் அவர் கரெக்ட்டா பண்றாரு. கேப்டன்சியும் சூப்பரா பண்றாரு. ஸோ நான் என்னோட கணக்குப்படி இப்ப எஸ்ஆர்ஹெச்லும் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்திருக்கணும். ஏன்னா அவ்ளோ சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அதிரடியா விளையாடுறதுனால 2, 3 மேட்ச் ரொம்ப கேவலமா தோத்தாங்க. சிஎஸ்கே கூடயே ஒரு மேட்ச் ரொம்ப கேவலமா தோத்தாங்க. அதே சமயம் 5th பிளேஸ்ல இருந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் இருக்காங்க. இந்த சீசன்ல சிஎஸ்கேவ 2 தடவ போன வருஷத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கேவ 2 தடவ தோக்கடிச்சு. அதே மாரி இந்த வருஷம் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் தாங்க அது பண்ணிருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் வந்து சொல்லவே வேணாம். பவுலிங் வந்து சூப்பரா இருக்குங்க. யஷ் தாக்கூர், மயங்க் யாதவ், இப்ப அமித் மிஸ்ரா இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுமே சூப்பரா பவுலிங் போடுவாங்க. அதுவும் நீங்க பேட்டிங் போனீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன் இப்படி நெறைய பேர் இருக்காங்க. தீபக் ஹூடா அவங்கலாம் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் இருக்கும்போதே வந்து எல்எஸ்ஜி வந்து ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப நம்ம இந்த 5 டீமோட பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கிற இடமும், அந்த டீமோட பிளஸ், மைனஸ் பத்தி நம்ம பேசிட்டோம். ஓகே. இப்போ எந்தெந்த டீம்ஸ்லாம் அந்த 2 அதாவது குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2க்குலாம் போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இருக்கிறது எப்படின்னா, இந்த டை அதாவது இந்த பாயிண்ட்ஸ் டேபிள ஃபாலோ வச்சுனா, குவாலிஃபயர் 1ல கேகேஆரும், ராஜஸ்தானும், எலிமினேட்டர்ல சிஎஸ்கேவும், எஸ்ஆர்ஹெச் வருவாங்க. அதே சமயம் மாறாமலாம் இருக்காதுங்க. ஸோ நீங்க எப்படின்னா, திடீர்னு இப்ப மும்பை வந்து அதிரடியா விளையாடுச்சுன்னா, அது திடீர்னு மேல வரலாம். அதே சமயம் ஆர்ஆர் வந்து அடுத்த 2 மேட்ச் இருந்துச்சுன்னா, அது தோத்துச்சுன்னா, அது கூட கீழ போலாம். இது எப்படின்னா, லக் இருந்தா மேல வரலாம். ஸோ வந்து இது எப்படின்னா, நான் எப்படி நினைக்கிறேன்னா, குவாலிஃபயர் 1ல வந்து சிஎஸ்கே, அப்புறம் வந்து ராஜஸ்தான் போகும். என் ஒப்பீனியன். அப்புறம் எலிமினேட்டர்ல வந்து கேகேஆரும், எல்எஸ்ஜியும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 5th பிளேஸ் போயிரும். ஸோ எல்எஸ்ஜியும், கேகேஆரும் நான் வந்து எலிமினேட்டர் போகும்னு நினைக்கிறேன். அப்படி போச்சுன்னா, குவாலிஃபயர் 2ஸ்ல மறுபடியும் சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் பேட்டில் நடக்கும். அதுல சிஎஸ்கே ஜெயிச்சு, சிஎஸ்கே வந்து ராஜஸ்தான் கூட ஃபைனல்ஸ்ல போட்டி போடலாம். அப்படி போட்டி போட்டுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராஜஸ்தான் வந்து இந்த ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் சீசன் ஜெயித்தாங்களே தவிர, அதுக்கப்புறம் வேற எந்த சீசனும் ஜெயிக்கல. ஏன் ஃபைனல்ஸ் பக்கமே போல. ஸோ இந்த வருஷம் அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்தா, இந்த வருஷம் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க எந்த டீம் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்க. இப்போ இந்த ஐபிஎல் பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா, யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்புறம் ஷேர் பண்ணிருங்க. அதுவரை நன்றி. வணக்கம்.